Hello friends, welcome to our channel. தேனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வகையில் பயன்படுதுன்னு சொல்லலாம். நம்மளுடைய கிச்சனில் இருக்கிற முக்கியமான பொருளில் தேனு ஒன்றுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அழகு பராமரிப்புலேயும் இதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்குது. ஃபேஸ் பேக்லேருந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு புத்துணர்ச்சி கொடுக்குற வரைக்கும் இதனுடைய நன்மை கொடுக்குற லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. நம்மளுடைய கூந்தலை ஆரோக்கியமாகவும் ரொம்ப அழகாகவும் மாத்துறதுக்கு தேன் உதவுது. தேனை தலையில தேய்ச்சா முடி நிறைச்சிடுமே அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இயற்கையான கண்டிஷனர் மாதிரி இந்த தேன் செயல்பட்டு கூந்தலுடைய வளர்ச்சியை தூண்டுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கூந்தல் பிரச்சனையெல்லாம் சுத்தமா சரி செய்யுது. சரி வாங்க இப்போ அதோட நன்மைகள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேன் ஒரு இயற்கை வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது நம்ம கூந்தலுக்கு போதுமான மாய்ஸ்சரை தருது. அது மட்டும் இல்லாம தலையில இருக்கிற மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணி தலை வறண்டு போகாம பாதுகாக்குது. கூந்தல் உடைஞ்சு போறது, ஸ்பிளிட்டன்ஸ் வர்றது, முடி உதிர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டிசெப்டிக் தன்மை கூந்தல்ல ஏற்படுற அலர்ச்சி தொற்றுகளை போக்குது. சொரியாசிஸ் போன்ற டிசீசஸ் வராமலும் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம தொற்றுகளுக்கு காரணமா இருக்கிற பாக்டீரியாவை அழிச்சு முடியை ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்கி முடியோடைய வளர்ச்சிக்கும் உதவுது. தேன் ஒரு இயற்கையான ப்ளீச்சிங் ஏஜென்ட்னு சொல்றாங்க. அதனால இது கூந்தலை அப்ளை செய்யும் போது ஒரு இயற்கையான நேச்சுரல் கலரை கொடுத்து கூந்தலை பளபளப்பாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வைக்குது. தினமும் ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தேனை எடுத்து கூந்தல்ல அப்ளை செஞ்சு சில நிமிஷம் கழிச்சு அலசிவாங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில கழுவுங்க. கூந்தல் எவ்வளவு பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு அப்புறம் பாப்பீங்க. நம்ம டெய்லி வெளியில போகும்போது நம்மளுடைய ஹேர் மாசுக்கள், சூரிய ஒளி, தூசி இது போன்ற காரணத்தால வறண்டு பொலிவே இல்லாம போயிருது. அதனால உங்களுடைய கூந்தல் பராமரிப்புல தேனை சேர்க்கும் போது கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதத்தை தக்க வச்சு தலையில ஏற்படக்கூடிய வறட்சியையும் போக்கி பொலிவாக்குது. தேனை ஒரு நேச்சுரல் மெடிசன்னு சொல்லலாம். இது நம்மளுடைய கூந்தலை ஸ்ட்ரென்த் ஆக்குது. இது வேர்க்கால்கள்ல சென்று அதை வலிமையாக்கி கூந்தல் உதிராம தடுக்குது. சரி வாங்க இந்த தேனை வச்சு எப்படி வீட்லயே ஒரு கண்டிஷனர் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். கண்டிஷனர் தயாரிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேன், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மசிச்ச வாழைப்பழம், 1 டீஸ்பூன் யோகட் தேவைப்படுது. ஒரு பவுல்ல ரோஸ் வாட்டர், தேன் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அரை மசிச்ச வாழைப்பழத்தையும் தேனையும் கலந்து வச்சிருக்கிற ரோஸ் வாட்டர் தேன் கலவையோட சேர்த்து கலக்குங்க. நல்ல க்ரீம் மாதிரி வர வரைக்கும் கலக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் யோகட் சேர்த்து கலக்கணும். இந்த பேக்கை தலை மற்றும் கூந்தல்ல தடவி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் செய்யுங்க. 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்க வைங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில கழுவி நல்லா உலர்த்துங்க. இதை 1 வாரத்துக்கு 1 முறைன்னு செஞ்சு வந்தா உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் சில பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.